தலைப்பு அம்மா. கிறிஸ்டியன் கொஷின்ஸ் என்னும் வலையொலியில் மே 13, 2019 அன்று ஒளிபரப்பப்பட்ட நிகழ்வு. ரீப்ரிண்ட் நம்பர் 1073 தமிழாக்கம். அம்மா என்ற பாடத்தின் தொடர்ச்சி. 3ஆம் மற்றும் 4வது பண்புகளை பார்க்கலாம். பக்கம் 11. 3ஆம் பண்பு நிபந்தனையற்ற அன்பை காட்டுவது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தாய்மார்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் ஒன்று பயம் ஆகும். தாய்மைக்கான உதாரணம் நகோமி தன் விசுவாசத்தை பகிர்ந்து கொண்ட மாமியார். நகோமி தன்னை மாற்றிக்கொள்ளுவதற்கு தயாராக இருந்தாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற்று. அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் எனும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அவளுடைய இழப்பின் முழு உணர்வையும் சற்று கற்பனை செய்து பாருங்கள். நகோமி மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில் நகோமி தன் 2 மருமக்கள்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். தன் சொந்த வீட்டிற்கு திரும்பி சென்று தன் வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்து கொள்ளவும் மருமகள்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கே திரும்பி செல்லுவதற்கு அனுமதிக்கவும் வேண்டும் என்பதே நகோமியின் உள்ளுணர்வாக இருந்தது. அவளிடம் எஞ்சியிருந்தது அவர்கள் இருவர் மட்டுமே. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த தேசத்தில் தங்குவதே நல்லது என்று கண்டாள். தான் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை, தனக்கு தெரிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு எது நன்மையாக இருக்குமோ அதை செய்வதில் உறுதியாக இருந்தாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 9-11, 13, 14 வசனங்கள். அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நகோமி மற்றவர்கள் சொல்வதை கேட்பதற்கும் அதற்கேற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளுவதற்கும் தயாராக இருந்தாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத்,
நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ரூத் அவளுடனே கூட தங்கிவிட்டாள். அது நகோமிக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. நகோமிக்கு இருந்த மற்றவர்களுக்காக தியாகம் செய்யும் மனவிருப்பத்தின் காரணமாக அவர்கள் இருவருடைய வாழ்க்கையுமே பன்மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்து நிபந்தனையற்ற அன்பின் இன்றைய உதாரணம் ஜூலி. எஸ்ட்ராவுடன் பேசும்போது அவள் நம்மிடம் நேர்மையான நுண்ணிய அறிவுகளை பகிர்ந்து கொண்டதற்காய் நான் மகிழ்ச்சியடைந்தேன். உங்கள் மனதில் ஒரு குழந்தையை கற்பனை செய்து வைத்திருப்பீர்கள். அந்த குழந்தையை அல்ல, மாறாக உங்களுக்கென்று தேவன் கொடுத்துள்ள குழந்தையை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் நீங்கள் ஊக்கமிழந்து உங்கள் குழந்தை மீது வெறுப்பை கக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஜூலி. இந்த சென்சரி பிரச்சனையில் இருக்கும் போராட்டத்தின் ஒரு பகுதி என்னவென்றால், நமது குழந்தையை மற்ற குழந்தைகளுடன் இயல்பாக பழக விடுவதில் சிரமம் இருக்கும். எஸ்ட்ரா அவனுக்கு உதவ முயன்றபோது அவன் அவளை விடாமல் இறுக்கமாக பிடித்து கொள்ளுவான். அவளது உரையாடல்களில் இடைவிடாமல் குறுக்கிடுவான். இப்படியாக அவளது முழு கவனமும் அவன் மீது இருக்க வேண்டியிருந்தது. எவ்வளவுதான் நான் உதவ முயற்சி செய்தாலும் தன்னை சுற்றியுள்ளவைகளோடு இயல்பாக ஒத்துப்போக முடியாமல் சிரமப்படும் ஒரு குழந்தையை மற்றவர்களுக்கு என்ன மோசமாக தோற்றமளிக்க செய்யும் ஒரு குழந்தையை மனதளவில் ஏற்றுக்கொள்ளுவதற்கு நான் மிகவும் சிரமப்பட்டேன். எல்லோரும் என்னை ஒரு மோசமான தாயாக பார்க்கிறார்கள் என்பதாக உணர்ந்தேன். ஒரு நாள் எனக்கு ஒரு வெளிப்பாடு புரிதல் கிடைத்தது. நான் யதார்த்தத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்தேன். என்னால் கையாள முடியும் என்று தேவன் அறிந்த ஒன்றிற்கு எதிராக போராடி கொண்டிருந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தையின் மீது கவனம் செலுத்தாமல் எனக்கு கொடுக்கப்படாத குழந்தையை வளர்க்க முயற்சித்து கொண்டிருந்தேன் என்பதை உணர்ந்தேன். இது என்னை பற்றியதே அல்ல. என் குழந்தையை விருப்பப்பட்டால் வளர்க்கலாம், இல்லை என்றால் வேண்டாம் என்பது போன்ற ஒரு தெரிவாக, அதாவது சாய்ஸாக அது எனக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக ஒரு பொறுப்பாக எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேவன் என் நிலைமையை அறிந்திருந்தார். அதனை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு எனக்கு போதுமான சக்தி இருப்பதையும் அவர் அறிந்திருந்தார். இந்த சிந்தனையே என்னுள் அபரிமிதமான சமாதானத்தையும் என்னுடைய நிலைமையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் எனக்கு உண்டு பண்ணியது. அந்த தருணத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் தேவனுடைய திறனை நம்புவதற்கு பதிலாக நான் என்னுடைய திறன்களையே நம்பிக்கொண்டிருந்தேன், அல்லது அதில் நான் குறைவு பட்டிருப்பதை எண்ணி மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் என் குழந்தையை அவன் யாராக இருந்தான் என்பதற்காக அல்லாமல் அவன் யாராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அதற்காக நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தேன். இந்த உணர்வோடு கூட என் வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்கள் பொழிய ஆரம்பித்தன. இந்த அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு அடியிலும் அவர் என்னை வழிநடத்தியதற்காக கர்த்தருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதுமானதாய் இருக்காது. ஜூலி. நீங்கள் சந்திக்கக்கூடிய மிக அற்புதமான குழந்தைகளில் ஜோனத்தானும் ஒருவன். 2019 அவனுக்கு 13 வயதாகிறது. அவன் துடிப்பான, புத்திசாலியான பையன். மற்றவர்களுக்கு உதவும் சுபாவம் உள்ளவன், அதிக உணர்திறன் உள்ளவன் மற்றும் கனிவானவன். உண்மையில் அவனுக்கு நான் வைத்த செல்லப்பெயர் ஃப்ளாஷ் ஆகும். ஏனென்றால் அவன் ஒரு சிறிய ஒளிரும் விளக்கு போன்றவன். வெளியே அந்தகாரம் இருக்கையில் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தில் நடக்க உதவுகிறானே. இந்த மாதிரி சமயங்களில் நம்மில் தாய்மை அடையாத சகோதரிகள் மற்ற தாய்மார்களுக்கு தாயாக இருந்து அவர்களுக்கு உதவ முடியும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை குறித்து தாய்மார்கள் அதிகம் பாதிப்படையக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். தங்களின் குழந்தைக்கு 10 வயதினருக்கு இளம் வயதினருக்கு என்ன நடந்தாலும் அது அவர்களை ஒரு கெட்ட தாய் போல் காட்டுகிறதா? ஒரு தாய் எப்படி உணர்கிறாள் என்பதில் குற்ற உணர்வு ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. அதற்கு நாம் பங்களிக்க கூடாது.
அவர்களை நாம் குற்றப்படுத்தக்கூடாது. மாறாக நாம் அவர்களுக்கு கை கொடுத்து உதவிட வேண்டும். ஒவ்வொரு தாய்மை பேறு அனுபவத்திலும் சவால்கள் இருக்கவே செய்கின்றன. முன்பு தான் செல்ல திட்டமிட்டிருந்த இடத்தை தாண்டியும் தன்னை கூட்டிக் கொண்டு செல்ல தேவனுடைய சித்தத்தால் முடியும் என்கிற இந்த ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு எஸ்ட்ரா வந்தாள். சூழ்நிலையால் உந்தப்பட்டு அவள் தேவனுடைய பாதையை தெரிந்தெடுக்கலானாள். ஜோனத்தான் ஒரு அருமையான பையன். அவனுக்கு சிரித்த முகம். மேலும் அவன் எல்லாவற்றிலும் ஈடுபாடுடன் வேலை செய்வான். நிபந்தனையற்ற அன்புக்கும் நீங்கள் சரியானதை செய்கின்ற போதிலும் அடக்கமாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கும் என்ன ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. 4ஆம் பண்பு, சந்தோஷமான சூழலை உருவாக்குவது. 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜூலி. எனது நண்பர் கிறிஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ் ஒரு கிறிஸ்டியன் கொஷின்ஸ் தன்னார்வலர். மேலும் நமது புதிய செயலியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அவள் ஓர் அற்புதமான பெண்மணி. அவளுக்கு ஜாக் என்ற 8 வயது மகன் இருக்கிறான். அவளும் நமக்கு சில நடைமுறை ஆலோசனைகளை வழங்கினாள். சந்தோஷமான ஊழியம், தாய்மார்களுக்கான ஆலோசனை. கிறிஸ் எம். என்னுடைய கிறிஸ்தவ முன்மாதிரிகள் கர்த்தருக்குள் வேலை செய்வதால் கிடைக்கும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதைக் கண்டு நான் எப்போதுமே நன்றி பாராட்டுகிறேன். நான் சந்தோஷமான ஊழியத்தையும் தேவன் மீதும் அவருடைய திட்டம் மீதும் உண்மையான அன்பு செலுத்தப்படுவதையும் காண விரும்புகிறவள். பொதுவாக ஞாயிறு காலையில்தான் விளையாட்டுகள் வைக்கப்படுவதால் பேஸ்பால் இருப்பதை விட்டுவிடுவது என்பது போன்ற சின்ன சின்ன பலிகளை செய்யும் போதும் எனக்கு ஏற்படும் சந்தோஷத்தை எல்லா நேரத்திலும் என் மகனும் பார்க்கும்படியாக பார்த்து கொள்ளுவேன். இப்படியாக நான் காரியங்களை, பலிகளை, தியாகங்களை மன விருப்பத்துடன் மன மகிழ்ச்சியுடன் செய்ய விரும்புகிறவள். அதனால் என்றைக்காவது சூழ்நிலைகள் கிறிஸ்துவை போல செயல்படாதபடிக்கு அல்லது கிறிஸ்துவை போல் நேரத்தை செலவிடாதபடிக்கு என் மகனை தடுக்குமானால் அப்போது எது சிறந்த தேர்வு, அதாவது எது சிறந்த சாய்ஸ் என்பதை தெரிந்தெடுப்பதில் அவனுக்கு அவ்வளவு சிரமம் இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கை எப்போதும் ஒரு குழந்தை விரும்பும் விதத்தில் இருக்காது. அதற்கேற்றாற்போல் நாம் தான் நம்மை சந்தோஷமான வகையில் மாற்றியமைத்து கொள்ள வேண்டும். ஜூலி. ஞாயிற்றுக்கிழமைகளை பரிசுத்தமாக கைக்கொள்ள முயற்சிப்பது இன்றைய தாய்மார்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது. பயிற்சிகள் மற்றும் விளையாட்டுக்கள் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே இருக்கும். மேலும் உங்கள் பிள்ளையை இறுதியில் கல்லூரி உதவித்தொகைக்கு வழிவகுக்கிற விளையாட்டில் பங்கேற்க வைப்பதா அல்லது ஞாயிற்றுக்கிழமை வேதாகம தியானத்தில் பைபிள் ஸ்டடியில் ஈடுபட வைப்பதா என்பது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் ஞாயிற்றுக்கிழமை வேதாகம தியானத்திற்கு செல்லும் உங்கள் வழக்கத்திற்கு உங்கள் குழந்தைகளையும் பழக்கப்படுத்துங்கள் என்று கிறிஸ் நமக்கு அறிவுறுத்துகின்றாள். பெற்றோர்களுக்குரிய முக்கியமான பாடம். பிறருக்கான பெற்றோருடைய அன்பு என்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை முன்வைப்பதாகும். இதை செய்து கொண்டே சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவதென்பது மெய்யாகவே அது நீங்கள் உச்சரிக்கும் எந்த வார்த்தைகளை விடவும் பலமாக பேசும். எப்போதும் வார்த்தைகளை பார்க்கிலும் செயல்களே சத்தமாக பேசும். ஆக்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த வழியில்தான் அன்பு செலுத்துகிறார்கள். தாய்மார்களில் மிகவும் கவனிக்கப்பட்ட பண்பாக நிபந்தனையற்ற அன்பு காணப்பட்டாலும் அது எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பது முக்கியமாய் இருக்கின்றது. மதிப்புள்ள அனைத்திற்கும் வலுவான அஸ்திபாரம் என்ற ஒன்று இருக்கும். ஒரு கிறிஸ்தவ தாயை பொறுத்தவரையில் அந்த அஸ்திபாரம் சந்தேகத்திற்கிடமின்றி வேத வாக்கியங்களில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. பைபிள் எதை பற்றியது என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாகவும் அது எவ்வாறு நம்மை வாழ வழிநடத்துகிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாகவும் ஒரு கிறிஸ்தவ தாயானவள் திரும்ப திரும்ப தன்னலமில்லாத தியாகங்களை செய்ய முடிகிறது. அவற்றை அவளால் மிகவும் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது.
தன்னலமில்லாத தனிமனிதனாக இருப்பது பற்றி பேசுவது வேறு, ஏன் தன்னலமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுவது வேறு விஷயமாகும். இதுவே ஒரு கிறிஸ்தவ தாய் சந்திக்கும் சவாலின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 5வது மற்றும் 6வது பண்புகளை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.